உலகம் முழுக்கம் இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இத்தனை முதல்வர்கள், இப்ப நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய்க்கு முன்பாக இருந்த அனைத்து முதல்வர்களும் தலைமைச் செயலகம் இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில முதல்வருக்கான அறை என்பது அந்த முதல் மாடியில் இருக்கிற அறையில தான் அவங்க வந்து தங்களுடைய பணிகளை செய்திருக்கிறார்கள். நாட்டை ஆண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். இப்போது அவர் அந்த இடம் வேண்டாம், நான் அதை விட மிக உயரமான இடத்திலிருந்து தமிழ்நாட்டை ஆள போறேன், 10வது மாடியிலிருந்து அழகான கடற்கரையை பார்த்துக்கிட்டே சென்னை நகரத்தை வியூ பாயிண்ட் பார்த்துக்கிட்டே அப்போதான் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினச்சிட்டாரான்னு தெரியல. இப்போது அறையை முதல்வர் அறை அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டிருக்கிற செய்தி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செலவுகளை இழுத்து கொண்டிருக்கிற தாவேக அரசாங்கம், செலவுகளை, வீண் செலவுகளை, தண்ட செலவுகளை, உருப்படாத செலவுகளை செய்து கொண்டிருக்கிற தாவேக அரசாங்கம். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஏற்கனவே கடனில் இருக்கிறதுன்னு சொன்னது தாவேக தான். இந்த சப்பு விஜய் தேர்தல் நேரத்தில் 10 லட்சம் கோடினாரு. முந்தைய அரசாங்கம் திமுக அதிமுக சேர்ந்து வாங்கி வச்சுட்டு போயிடுச்சு. திமுகவால தான் கடுமையான பழி சுமத்தினார். ஆனால் அது அதிமுக ஆட்சிகள் தொடர்கிற தொகை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. சரி, 10 லட்சம் கோடி தாண்டிடுச்சுன்னாங்க. இவங்க ஆட்சிக்கு 2 மாதங்கள் தான் ஆகுது. இந்த 2 மாதத்துல கிட்டத்தட்ட 21,000 கோடி, அதாவது சரியா சொல்லணும்னா 20,881 கோடி ரூபாய் இதுவரை கடன் வாங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நிதி செலவுகளுக்காக, நிர்வாக செலவுகளுக்காக. இப்ப 60 நாள்ல எப்படா 20,000 கோடியை 21,000 கோடியை செலவு பண்ணிருக்காங்கன்னா, கக்கூஸ் தரப்பு விழாக்கு கிட்டத்தட்ட 20 லட்சத்துல 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ஒரு கக்கூஸ் தரப்பு விழாக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி இது மறைக்கிறாங்க. அதாவது முதலமைச்சர் சப்பு விஜய் விஜயம் செய்தார்னா, அவர் மன்னர் இல்லையா, மன்னராட்சி தான் நடக்குது. இப்ப அவர் நகர்வலம் வந்தார்னா குப்பைகள் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தார்பாய் போட்டு மறைக்கிறாங்க. அதுவும் கலர் கலரான டிசைனான சாமியானாக்கள் போட்டு மறைக்கப்படுது. ட்ரம்ப் வந்தப்ப இப்படிதான் பண்ணாரு நம்ம பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடி. அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல குடிசை பகுதிகள் தெரியக்கூடாதுன்னு மறைச்சாங்க. அது மாதிரி இப்ப இவர் குப்பை தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. ஏன்னா அவர் மன்னர் இல்லையா, குப்பையை கண்ணால பார்த்துட்டா அவருக்கு சங்கடம் ஆயிடும். ஏன்னா அவர் ஆட்சியில எல்லாம் பாலாரும் தேனாரும் ஓடுது, எல்லாரும் செல்வ செழிப்புல மிதக்குறாங்கன்ற மாதிரி ஒரு காமிக்கணும். அதுக்காக அதிகாரிகளோட அட்ராசிட்டிக்கு செலவெல்லாம் யார் விட்டு காசு தெரியுமா, நீங்களும் நானும் கட்டுற வரி பணம். அப்படி இல்லைன்னா கடன் வாங்குறது. இப்பயே பாருங்க, 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி நிதி சுமைய ஏற்கனவே நிதி சுமையில இருக்கிற தமிழ்நாட்டு மேல சுமத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆடம்பர தண்ட செலவுகளால். ஒன்னுத்துக்குமே உதவாத, இதுவரை எந்த பலனும் இல்லாத சிங்கப்பெண்கள் அதிரடி படைக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கினாரு. இதுவரை அந்த படையால் எந்த நன்மையும் நடக்கல, ரீல்ஸ் எடுக்கிறது மட்டும் தான் நடக்குது. நியாயமாக காவல்துறைக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்களை செய்யாம காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை மேல கொலப்பழி சுமத்துகிறது தாவேக அரசாங்கம். இப்படி பல விஷயங்கள்ல அரசியல் நடத்த தெரியாம நடத்துறதுனால அதிகாரிகள் மட்டத்துல மிக மிக வருத்தத்தோடு ரொம்ப ஆதங்கத்துல இருக்கிறாங்க. இப்ப தலைமைச் செயலகத்துல இருக்கிற தன்னுடைய அறைய இப்ப 10வது மாடிக்கு, அதாவது நாமக்கல் கவிஞர் மலையின் பக்கத்திலே ஒன்று இருக்கு. அங்கதான் அவருடைய பெரிய மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். IAS IPS மீட்டிங் அங்கதான் நடக்கும். பெரிய காரிடார் இருக்கும். அது புதிய பில்டிங். அங்க அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அதாவது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை விட அதுதான் அவருக்கு புதுசா இருக்கும். இதை விட அது புது பில்டிங்னால 10வது மாடி என்பது நல்ல வியூ பாயிண்ட். ஒரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா வங்க கடலை பார்க்கலாம், நீங்க கடற்கரையை அழகை ரசிக்கலாம். இன்னொரு பக்கம் சென்னையினுடைய அழகை ரசிக்கலாம். மனதுக்கு இதமா இருக்கும், சாஃப்டா இருக்கும் மைண்டு. தேவைப்பட்டா ரீல்ஸ் எடுத்துக்கலாம், தேவைப்பட்டா நிறைய அங்க புத்துணர்ச்சியோட வேலை செய்யலாம் அப்படின்னு ஜோசியர் சொன்னதுனால. ஏன்னா அப்படிதான் நான் நம்ப வேண்டி இருக்கு. இது ஜோசியத்தை நம்புற ஆட்சி தான் இது. இந்த நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய்க்கு ஒரு ஜோசியர் இருக்காருங்க. அவரு இதை செய்யினா செய்வார், அதை செய்யாதனா செய்ய மாட்டார். அவர் சொல்லிதான் ஆட்சியை பிடிச்சாருன்னு அவருக்கு ஒரு பெரிய ஆஸ்தான பதவியெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஆனா செல்ஃப் எடுக்கல. கொடுத்த அடுத்த நாளே பதவியை புடுங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாரு. பரிதாபம் தான் அது. அந்த ரதன் பண்டிட்னுடைய குறி சொல்லுதுனால, ஜோசியத்தினால உயரமான இடத்துக்கு போனா உங்க ஆட்சிக்கு பாதகம் வராது. ஏன்னா உங்க ஆட்சியை எதிர்த்து இப்ப நிறைய பிரச்சனைகள் வருது. 60 நாள்லயே சந்தி சிரிச்சிச்சு சட்டம் ஒழுங்கு.
நிர்வாகம் சீர்கட்டாகி போச்சு, கேவலமா இருக்கு. பக்கத்து மாநிலம் காரி துப்புறாங்க, நம்மளை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறான் வடக்கெல்லாம். இப்படிப்பட்ட ஒரு தற்கூரி ஆட்டத்தை நாங்க பார்த்ததே இல்லடா, தற்கூரி ஆட்சியை பார்த்ததே இல்லடான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதனால நீங்க இதுல இருந்து தப்பிக்கணும்னா, உங்க ஆட்சி நிர்வாகம் நிலைக்கணும்னா நீங்க 10வது மாடிக்கு போயிடுங்க, அப்பதான் உங்க ஆட்சி நிலைக்கும்னு இந்த ஜோசியர் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதனால இப்போ பல லட்சங்கள், அது கோடி கூட ஆயிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா அலுவலகத்தையே மாத்திட்டாங்க, புது ஆபீஸ், எல்லாம் புது பர்னிச்சர்ஸ், எல்லாமே புதுசு, கம்ப்ளீட் புதுசு. மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? எத்தனை லட்சங்கள் அதற்காக செலவிடப்பட்டது? இந்த தண்ட செலவு தேவையா? இதில் நீங்களோ நானோ கேட்டா நம்ம காழ்ப்புணர்ச்சியில பேசுறேன்னு சொல்லுவான். சொல்லுவார்கள், சொல்லுவான்னு சொல்லக்கூடாதோ, சொல்லுவார்கள்னு சொல்லணுமோ, கலோக்கியல் வார்த்தை. ஆனா இவங்களுக்கு தான் அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி எல்லார் மேலேயும் எதோ ஒன்னாலும் சொன்னா இவங்களை பத்தி ஜாலராட்சினே இருக்கணும், முட்டு கொடுத்துனே இருக்கணும், இவங்க பண்றதெல்லாம் சரின்னு சொல்லணும். அப்பதான் நீங்க நல்லவங்க. நீங்க பண்றது தப்புன்னு சொன்னீங்கன்னா காண்டாயிருவாங்க, கோவப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க, தன்னிலை மறந்துடுவாங்க. காவல்துறை ஏற்கனவே காக்கி சட்டை போட்டாலே மனசாட்சியை கைட்டி ஓரமா வச்சிரும். சும்மா சாதாரண ஒரு பிரச்சனையில விசாரணைக்கு அழைத்து சென்றார்களோ அடிச்சு சாகடிச்சிடும். இதப்ப பார்த்தோம், நம்ம ஒரு பையன் பாட்டில், எக்ஸ்ட்ரா பாட்டில் வித்துட்டான்னு அவனை விசாரணை கைதியாக அழைத்து கொண்டு 3 பேர் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கான், மரணத்தை வாக்குமூலம். ஆனா அந்த போலீசார் மீது, அந்த அட்ராசிட்டி பண்ண அயோக்கிய நாய்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. சபரிவர்மனை அடிச்சே 19 இடத்துல அடிச்சு சாகடிச்சு கொன்னே போட்டானுங்க, அந்த நாய்கள் மேலேயும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா இந்த அரசாங்கமே இது கவர்மெண்டே கிடையாதுங்க, இது கவர்மெண்டே கிடையாது, இது பழி வாங்குற ஒரு சீட்டு கம்பெனி, இது ஒரு கூட்டம், ஒரு கும்பல். இந்த கும்பலுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, மக்களுடைய அன்பு ஆதரவுனா என்னன்னு தெரியாது. இந்த எவன் மூலம் மழுங்கி போய் மர கழண்டு போய் பைத்தியமா தெரிஞ்சுட்டு இருக்கான் பாருங்களேன். அப்படியே சிலையை கட்டி பிடிச்சி அழுவானுங்க, அந்த கட் அவுட்டை கட்டி. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயோட கட் அவுட், அதை கட்டி பிடிச்சி ஒரு அம்மா முத்தம் கொடுத்துன்னு இருக்குது. அதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், அது பொம்பளையா என்னான்னு நமக்கு தெரியல. இப்பேற்பட்ட ஜென்மங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஆட்களுக்கான அதிகாரம் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நிர்வாகம் நடத்த தெரியல, மக்களுக்கு நல்லது செய்ய தெரியல. கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம், கட் அவுட்டுக்கு முத்தம் கொடுக்கறது, கட் அவுட்டை கட்டி பிடிச்சிக்கிறது, இந்த கன்றாவிலாம் தொடர்கதையா நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா எங்க விளங்கும்? கண்ணீர் விடுறது தியேட்டர்ல சினிமாவை பார்த்துட்டு, ஒரு சினிமா அதை பார்த்து அமைச்சர்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க. இன்னும் என்னென்ன கருமத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு தெரியல. ஓகே, எனிவே மக்களே, இப்போ இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருந்து முதலமைச்சருடைய அறை என்பது 10வது மாடிக்கு மாறி போச்சு. இப்படி தண்ட செலவுலாம் பண்ணாதீங்கன்னு கம்யூனிஸ்ட்ல இருந்து எதிர்ப்பு குரல் வந்திருக்கு. கம்யூனிஸ்ட் இவங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சி. ஏன்னா இது மைனாரிட்டி கட்சி, மைனாரிட்டி ஆட்சி, மெஜாரிட்டி இல்லை தாவேக்காக்கு. அப்ப அவங்க முட்டு கொடுத்துருக்கிறவங்க தான் கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் தண்ட செலவுலாம் பண்ணாதீங்க, தேவையில்லை. ஏன்னாப்பா நீங்க விஜய நம்ம சொல்லுகிற, அதாவது முதலமைச்சர் சப்பு விஜய் சொல்லுகிற அதே நேரத்தில் ஏற்கனவே தலைமைச் செயலகத்தையே மாற்றுவதற்கு முயற்சித்தவரெல்லாம் உண்டு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் ராணிமேரி கல்லூரியில் மாற்றலாம்னு ட்ரை பண்ணாங்க, அதுக்கான திட்ட வரைவுகள்லாம் பண்ணாங்க, அது நடக்கலை, செல்பெடுக்கலன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் மாற்றலாமான்னு சில ஆய்வுகள்லாம் நடத்தப்பட்டுச்சு, அதுவும் முயற்சி பலனளிக்கல. அப்புறம் தலைமைச் செயலகத்தை நம்ம அதாவது சென்னைக்கு வெளியே மகாபலிபுரம் பக்கம் போயிடலாமா அப்படின்னு ஒரு ஆய்வு ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான இடங்கள்லாம் தேர்வு செய்யப்படுறதுக்காக துணை நகரம் உருவாக்கலாம்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நடைமுறைக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். கலைஞர் ஆட்சி காலத்தில் இப்போ நம்ம அண்ணா சாலையில் ஓமந்தூரார் அங்கே மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏ ஹாஸ்டல், அங்கே நிறைய விஷயங்கள், மிகப்பெரிய இடம், பறந்து விரிந்த இடம். அந்த இடத்துல தலைமைச் செயலகம், புதிய தலைமைச் செயலகம் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டினாரு கலைஞர், எல்லா வசதிகளும் வைத்து கட்டினார். ஆனால் அது அந்த இடத்துல கட்டி திறப்புழாவும் பண்ணிட்டார். அவர் திறப்புழா பண்ணி அங்க நிர்வாகம் நடத்துவதற்கு முன்பாக அவசர கதியில திறப்புழா பண்ணதுனால எல்லாமே மராமத்து பணிகள், அதான் மராமத்துன்ற அந்த பூர்வாங்க கடைசி டச்சப் பணிகள் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே அந்த தலைமைச் செயல கட்டிடத்தை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையா மாத்திட்டாங்க, ஆஸ்பத்திரியா மாத்திட்டாங்க. அங்க போய் அந்த அம்மா கால் வைக்கல.
கலைஞர் கட்டிய அந்த பில்டிங்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பல கோடிகளை முதலீடாக போட்டு கட்டப்பட்டது. அது வந்து ஆஸ்பத்திரியா மாறி போச்சு. இப்போ அது இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஆஸ்பத்திரி தான். தலைமைச் செயலகத்தை மாற்றுவதற்கான வேலை ரொம்ப காலமா இருக்குது. இப்ப மகாபலிபுரம் பக்கம் கூட அவர்கள் போவதற்கான திட்டம் இருக்குன்றாங்க. அங்க ஆல்ரெடி நிறைய அலுவலகங்கள் அங்க மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட அங்க பிரம்மாண்டமான அறிவாலயம் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. விரைவில் திமுகவுடைய முக்கியமான அனைத்தும் அங்க போயிடும். இங்க சென்னையில் இருக்கிற அறிவாலயம் அங்க மாற்றப்படுகிற சூழ்நிலை உருவாகும். ஏன்னா தலைமைச் செயலகம் அங்கதான் போக போகுதுன்றாங்க இன் ஃபியூச்சர். அதெல்லாம் இதுக்கு இடையில இவர் இருக்கையை மாத்திருக்காரு. நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் இருக்கையை மாத்திட்டாரு. ஜோசியர் ஆணைப்படி அவர் இருக்கையை மாத்தி இருக்கிறார். இப்ப 10வது மாடியில ஏறிட்டாருன்னா உடனே ஆட்சி நிர்வாகம் நடந்துருமா நல்லா இப்ப இருக்கிற மாதிரியே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அப்படிதானே? இப்ப இருக்கிற மாதிரியேவா அப்படின்னு அதிர்ச்சி அடையாதீங்க. இப்ப எங்கேயுமே ஆட்சி நிர்வாகம் நடக்கல. எல்லா இடத்துலையும் லஞ்ச லாவண்யம், நிர்வாக சீர்கேடு, காசு இல்லாத பிரச்சனை, மோசமான நிர்வாகம். இப்பவே 2 மாசத்திலே கிட்டத்தட்ட 21,000 கோடி கடன் நம்ம தலைமையில விழுந்திருக்குது. இதே வேகத்துல கடன் வாங்க ஆரம்பிச்சா இவங்க ஓராண்டு முடிவதற்குள்ளாக குறைந்தபட்சம் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க. 1.5 லட்சம் கோடி இவங்க கடன் வாங்கினாங்கன்னா 5 ஆண்டுகள்ல கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்குமா நமக்கு தெரியாது. ஆனால் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 7.5 to 8 லட்சம் கோடியை இந்த ஆட்சி மட்டும் கடன் வாங்கும். கடனை ஒழிப்பேன், முதலீடுகளை ஈர்ப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்னவங்க ரீல்ஸ் போட்ட அந்த அமைச்சரை ஆளை காணோம். நம்ம முதலீடுகள் எல்லாம் நமக்கு வர வேண்டிய முதலீடு ஆந்திராவுக்கு போகுது. கேள்வி கேட்க அங்கே யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லாம போயிடுச்சு. ஸோ தன்னுடைய வசதியும் தனக்கு ஏற்படுகிற படோடப ஆடம்பர அட்ராசிட்டி மட்டுமே முதலமைச்சர் சப்பு விஜய் செய்து கொள்கிறார். முதலமைச்சர் அறை மட்டும்தான் போகுதா இல்ல அமைச்சர்கள் எல்லாருமே அங்க மாறி போறாங்களான்னு தெரியல. ஏன்னா இனிமே வந்து அமைச்சர்களை சந்திக்கணும்னா ஒரு அலுவலகத்துக்குள்ளேயும், முதலமைச்சர் சந்திக்கணும்னா இன்னொரு அலுவலகத்துக்குள்ளேயும் போகணும். முதலமைச்சரை இனிமே அத்தனை சீக்கிரத்தில் யாரும் போய் சந்திக்கவே முடியாது. ஏன்னா 10வது மாடி லிப்ட்ல தான் நீங்க போகணும். அவ்வளவு சீக்கிரம் லிப்ட் வேலை செய்யாது. அங்க செக்யூரிட்டி நிறைய நின்றுவாங்க, பாடி கார்ட்ஸ் நின்றுவாங்க. நீங்க அரசு செக்யூரிட்டியை விட, அரசு காவலர்களை விட சொந்த பாடி கார்டை நம்புவர் தான் நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய். அங்க என்ன மேல நடக்குதுன்றதை இனிமே நீங்க யாராலையும் கணிக்க முடியாது. ஏன்னா இங்க முதல் மாடியில் இருந்தா கூட முதலமைச்சர் அறைக்கு யார் வராங்க, யார் போறாங்க, என்ன நடக்குது என்பதை எல்லாரும் பார்க்க முடியும், கண்டுபிடிச்சிக்கலாம். ரகசியங்கள் அங்க காக்கப்படும். ரகசியங்கள் என்ன ஒண்ணா நடக்கும். அந்த அறைக்குள்ள இனிமே யாருமே போக முடியாது. அவர் என்ன பண்ணாலும் நீங்க பார்க்க முடியாது. என்ன பண்ணாலும் நீங்களே முடிவு பண்ணீங்க. என்ன ஒண்ணா பண்ணலாம், என்ன பண்ணாலும் யாருக்கும் அது தெரிய வாய்ப்பில்லை. ரகசியத்துக்காக என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நல்லா வருது, ஆனா முதலமைச்சர் பாணியில ஒன்றும் இல்லை. அதனால நம்ம எதுவும் சொல்ல விரும்பல. எனவே மக்களே, இது போன்ற வீண் செலவுகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது தாவேக அரசாங்கம். உருப்படியா மக்கள் நல பணிகள் எதுவுமே நடக்கல. கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல. பெண்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக குடும்ப பெண்களை, இல்லத்தரசிகளை அவங்க ரொம்ப நம்பினது 6 சிலிண்டர் கிடைக்கும், மாசம் 2,500 ரூபாய் கிடைக்கும். வீட்டுக்குள்ளேயே சும்மா இருக்கிற நம்ம பையன் படிச்சுட்டு சும்மா இருக்கிறவனுக்கு 29 வயசு வரைக்கும் மாசம் 4,000 ரூபாய் காசு கிடைக்கும் நம்பினாங்க பாருங்க. இது நக்கிட்டு போயிருச்சு. ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற துப்பில்லாத அரசாங்கம் தாவேக அரசாங்கம். ஆனா அவங்க செலவுகளை மட்டும் ஆடம்பர செலவுகளை பண்ணிக்கிறாங்க. இந்த ஆபீஸ் மாத்தினா நீ எவனா ஆச்சானா? ஏன் இங்க இருந்து பண்ணா நிர்வாகம் பண்ண முடியாதா? கூட்டணியில முட்டு கொடுக்குறவங்க தான் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணும். மரண முட்டு கொடுக்கிற விசிகாவோ, அதை விட மரண முட்டு கொடுக்கிற IUML அந்த கட்சியோ, கம்யூனிஸ்டுகளோ, காங்கிரஸோ இதற்கு எந்த விதத்துல எதிர்வினை ஆற்றுவாங்கன்னா, கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு குரல் வந்திருக்கு, எதிர்ப்பு குரல். இது என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்முடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளை போடுங்க. நன்றி, வணக்கம்.